பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு கோவையில் அகில பாரத மக்கள் கட்சி சார்பாக நடைபெற்ற கோலப் போட்டியில் பெண்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கோவையில் அகில பாரத மக்கள் கட்சி சார்பாக பெண்களுக்கான கோலப் போட்டி நடைபெற்றது. சோமையாம்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட கஸ்தூரி நாயக்கன் பாளையம் 10வது வார்டு முத்துசாமி நகர் பகுதியில் நடைபெற்ற இதில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பல்வேறு வண்ணம் மற்றும் டிசைன்களில் கோலம் போட்டனர். அவரவர் வீடுகளின் முன்பாக பூக்களாலும் வண்ண பொடிகளாலும் போடப்பட்ட கோலங்கள் அந்த பகுதியில் வண்ணமயமாக காட்சியளித்தன. தொடர்ந்து சிறந்த 3 கோலங்கள் தேர்வு செய்யப்பட்டு சிறப்பு பரிசுகளும் போட்டிகளில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆறுதல் பரிசுகளும் வழங்கப்பட்டது. அகில பாரத மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் எஸ். ராமநாதன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சோமபாளையம் ஊராட்சி தலைவர் ரங்கராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். விழாவில் கவுன்சிலர் ராமு, அகில பாரத மக்கள் கட்சியின் வடவள்ளி மண்டல தலைவர் வினோத், இளைஞரணி தலைவர் சதீஷ், மகளிரணி மாவட்ட தலைவி இந்திரா, ஊடக பிரிவு தலைவர் நாகராஜ், விஸ்வா உட்பட பலர் கலந்து கொண்டனர். ரங்கோலியா போட்டீங்களா, புள்ளி வச்சு போட்டீங்களா? ரங்கோலி போட்டுட்டீங்களா? ஒரே நிமிஷம்ண்ணா.
அப்படியே வந்துரு, வாங்கிட்டு வந்துரு, அப்படியே வாங்கிட்டு வந்துரு. ஆ ஓகே. அப்புறம் எதுக்கு சொன்னீங்க சாயங்காலம் வந்து கோலம் பண்ண? நாங்களும் காலையில போட்டுருக்கோம்ல. வாங்க வாங்க. வணக்கம். ராமநாதன், அகில பாரத மக்கள் கட்சியின் நிறுவனத் தலைவர். இன்னைக்கு தைப்பொங்கலை முன்னிட்டு, தமிழர் திருநாளாம் தைப்பொங்கலை முன்னிட்டு இன்னைக்கு சோமையம்பாளையம் கஸ்தூர் நாயக்கம்பாளையத்தில் கோலம் போட்டி ஒன்று ஏற்பாடு பண்ணி மகளிர்லாம் கோலம் போட்டுட்ருக்காங்க. இது எதுக்காகன்னா, அனைத்து ஜாதியும், ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜாதி ரீதியாக எல்லாம் பிரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சில பேர்லாம் பேசுகிறாங்க. நான் வந்து ஒரு கம்யூனிட்டி, இவர் ஒரு கம்யூனிட்டி, இங்கே இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா பிராமின் வந்து ஒரு ஸ்லம் ஏரியாவுக்கு வருவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி சில அரசியல்வாதிகள் இது வந்து ஒரு பொழப்பாகவே நடத்திட்டு இருக்காங்க. அது மாதிரிலாம் இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம பல வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். அந்த அடிப்படையில் இது கட்சி சார்ந்து இருந்தாலும் ஒரு நட்பு ரீதியாக நாங்கள் வந்து எல்லா கட்சியும் நாங்கள் வந்து ஆதரிச்சு தான் இருக்கோம். தப்பு செய்யும்போது தப்பை சுட்டி காட்டுவோம், அதை ரைட்டாக பேசும்போது அவங்க கூப்பிட்டு பாராட்டவும் செய்வோம். அந்த ரீதியில் எங்களுக்கு இந்த ஏரியா பிரசிடெண்ட் அண்ணா வந்திருக்காரு. அவங்களும் அனைவருக்கும் வணக்கம். இன்று அகில பாரத மக்கள் கட்சியின் சார்பாக நடைபெறுகின்ற கோலப் போட்டியில் சோமையம்பாளையம் ஊராட்சியில் கஸ்தூர் நாயக்கம்பாளையம் முத்துசாமி கவுண்டர் நகரில் நடைபெறுகின்ற கோலப் போட்டியில் அதன் நிறுவனர் ராமநாதன் அவர்கள் முன்னின்று இந்த நிகழ்ச்சியை நடந்து கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு கோலப் போட்டியில் பங்கேற்றுக் கொண்டுள்ளனர். இது வந்து அனைவரையும் ஊக்கப்படுத்தும் விதமாக, ஒரு கோலப் போட்டியை மட்டுமல்ல, அவருடைய திறமையை வெளிக்கொண்டு வரும் விதமாக ராமநாதன் அவர்கள் நடந்துகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் முன்னின்று ஒரு சப்போர்ட்டாக இருந்து கொண்டுள்ளோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் அகில பாரத மக்கள் கட்சியின் மகளிர் அணி தலைவி இந்திரா. இன்று பொங்கல் திருநாளை முன்னிட்டு நமது கஸ்தூரி நாயக்கன்பாளையம் வடவள்ளி ஏரியாவை சேர்ந்த முத்துசாமி நகர் மக்களுக்கு கோல போட்டியை நடத்தி பரிசுகள் வழங்கப்பட்டது. இது மக்களை உற்சாகப்படுத்துவதற்காக நாங்கள் நடத்திய ஒரு விழா. இது மீண்டும் ஒவ்வொரு வருடமும் தொடரும் என நம்புகிறேன். எங்களது தலைவர் மூலமாக இந்த நிகழ்ச்சி மிக உற்சாகமாக நடைபெற்றது. தலைவருக்கும் ஏரியா மக்களுக்கும் நன்றி. ஒவ்வொருத்தரும் முயற்சி எடுத்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் கூட அவங்க அதை பொருட்படுத்தாமல் உட்காந்து மெனக்கெட்டு கோலம் போட்டு ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. பார்க்குறக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. வயசானவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் கோலப் போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. பார்ப்பதற்கே மிக அருமையாக இருந்தது. இதை வந்து அவங்க மோட்டிவேஷனாக எடுத்து பண்ணினது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.